அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 30ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க முழுக்க நியூஸ் மட்டும்தான். அதான் நியூஸ் சேனல் தான். ஸோ நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டார்டிஸில் இல்லை உங்கள் ஃபைன் ஸ்டார்டிஸில் நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கலந்து ஆலோசித்து உங்களிடுங்க. நான் ஒரு செபி ஸ்டார்டிஸர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியாக ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க முழுக்க செய்தி பயிர் தான். அதுமாதிரி நம்ம சேனல் வந்து டெய்லி நியூஸ் சேனல். ஸோ டெய்லி நம்ம வீடியோ போட்டுருவோம். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நியூஸ் உடனே கிடச்சிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதெல்லாம் டிஸ்க்ளைமர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான செய்திகள்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் கம்பெனிஸ், கம்பெனியோட முடிவுகள், டிவிடெண்ட் ஷேரு, போனஸ் இருக்குது, ஒரு ஸ்பிட் இருக்குது, அதேமாதிரி ரைட் இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். ஸோ அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து முக்கியமாக டிவிடெண்டு, போனஸ், பைபேக்கை குறித்து முடிவு இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கணும், ஸ்கிப் பண்ணியும் பார்க்கலாம். இல்லை டைம் லைன் பார்க்க முடியாது. ஸோ என்னால் போட முடியாது, எனக்கு அது சரியாக தெரியாது. ஸோ நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு இந்தியா மார்ட் இன்டர்மேஷ் லிமிடெட். 3147 ரூபா கரண்ட் பேஸு, 114 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 37%, குவார்டர் கோட்டில் 14%. ஸோ ஈரான் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு, குவார்டர் கோட்டில் டீசெண்டான ரிசல்ட்டு. ஓவரால் நல்ல ரிசல்ட்டை நம்ம இந்தியா மார்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் வேணால் நிறுத்தி நிதானமாக பார்த்துக்கோங்க. ஈரான் இயர் குவார்டர்லாம். பட் நான் சிம்பிளாக நெட் ப்ராஃபிட்டை மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து அஜந்தா ஃபார்மா லிமிடெட். 2524 ரூபா கரண்ட் பேஸு, 246 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 18%, குவார்டர் கோட்டில் 20%. ஸோ சூப்பரான ரிசல்ட் தான். ஈரான் இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கார்பரண்டம் யூனிவர்சல் லிமிடெட் 1715 ரூபா கரண்ட் பேஸு, 93 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரான் இயரில் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, போன வருஷம் பண்ண அதே குவார்டர் தான் பண்ணியிருக்காங்க. குவார்டர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதான் 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் டவுனாக இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 532 ரூபா கரண்ட் பேஸு, 221 கோடி ப்ராஃபிட்டு. நல்ல ப்ராஃபிட் தான், 221 கோடி. பட் ஈரானியில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் நல்ல ரிசல்ட்டு. எனக்கு குவார்டரில் 19% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயர் அவ்வளோ பெருசாக இல்லை, பட் குவார்டர் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. ஓவரால் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவான ரிசல்ட்டு. டோரண்ட் பவர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1601 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 996 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 87% வந்திருக்கு. குவார்டர் 123%. ஸோ ஈரான் இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு டோரண்ட் பவர்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் 1195 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 289 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் எபிட்டெல்லாம் இம்ப்ரூவ் ஆனாலும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் 36% வந்திருக்கு. ஸோ குவார்டர் சூப்பரான ரிசல்ட்டு. ஈரான் இயரில் டவுனான ரிசல்ட் தான் டாடா கன்சியூமர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேல் இந்தியா லிமிடெட் 234 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 3183 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 78% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்டர் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு, 29% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு கேல் இந்தியாவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிடிசி இந்தியா ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் 57 ரூபா கரண்ட் பேஸு, 44 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட்டு. ஸோ இது ஈரான் இயரில் பார்த்தீங்கன்னா 21% வந்திருக்கு. சேல்ஸ் எபிட்டெல்லாம் குறைஞ்சாலும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் உயர்ந்திருக்கு. இதே குவார்டர் 221% வந்திருக்கு. போன குவார்ட்டரில் 13 கோடி, இப்போ 144 கோடி. ஸோ பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு ஈரான் இயர் குவார்டர். சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காரணம் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்கிப்பர் லிமிடெட் 404 ரூபா கரண்ட் பேஸு, 31 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 126% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்டர் 32% வந்திருக்கு. ஸோ குவார்டர்லேயும் நல்ல ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. பட் சேல்ஸ் எபிட்டாலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் மட்டும் நல்லா உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் போன குவார்ட்டரில் நிறைய ஒரு பெரிய டேக்ஸ் பே பண்ணாங்க. இந்த குவார்ட்டரில் அது பண்ணலை. அந்த காரணத்தினால தான் குவார்டர் 32% வந்திருக்கு. மற்றபடி குவார்டர் டவுனாக தான் இருந்திருக்கும். ஒன்லி ஈரான் இயர் மட்டும் நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கிப்பர் லிமிடெட். டிக்சன் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் 11977 ரூபா கரண்ட் பேஸு, 140 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 108% வந்திருக்கு. குவார்டர் 44% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிக்சன் டெக்னாலஜிஸ் இந்தியா. அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட் 271 ரூபா கரண்ட் பேஸு, 232 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 3%, குவார்டர் 7%. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேஸ்ட்ரால். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் 9476 ரூபா கரண்ட் பேஸு, 120 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 66% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான், நல்ல ரிசல்ட்டு ஈரான் இயரை பொறுத்த வரைக்கும். ஒரு குவார்டர் டவுன் ஆயிருக்கு, 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. டொரண்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் 3119 ரூபா கரண்ட் பேஸு, 457 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 21%. ஸோ ஈரான் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு.
குவார்டர் அண்ட் குவார்டரில் ஒரு 2% வந்திருக்கு. ஓகேவான ரிசல்ட்டு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர். ஃபைசர் லிமிடெட் 5574 ரூபா கரண்ட் பேஸு, 151 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 61% வந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் இயர் ஆன் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 16% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டரில் மட்டும் தான் டவுன் ஆயிருக்கு. மற்றபடி இயர் ஆன் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக நம்ம ஃபைசர் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் லிமிடெட் 271 ரூபா கரண்ட் பேஸு, 135 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 7%, குவார்டர் அண்ட் குவார்டரில் 1%. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் லிமிடெட். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் 183 ரூபா கரண்ட் பேஸு, 2643 கோடி ப்ராஃபிட்டு. நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் மாதிரி தான் தெரியும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது சின்ன ப்ராஃபிட்டு. ஏன்னா இயர் ஆன் இயரில் 81% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் 45% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுலையுமே ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. இந்த காரணத்தினால தான் இப்படி ஒரு வீழ்ச்சி. ஸோ இது வருத்தமான விஷயம் தான் ஷேர் ஹோல்டருக்கு. வருண் பிவரேஜ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1576 ரூபா, 1262 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 26%, குவார்டர் அண்ட் குவார்டரில் 130%. ஸோ இயர் ஆன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு, குவார்டர் அண்ட் குவார்டரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட்டை வருண் பிவரேஜ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.25. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் மட்டும் 9 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ₹1.25 டிவிடெண்டாக கிடைக்கும். இது ஒன்லி ஃபார் டிவிடெண்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க 1:2.5, அதாவது 1:2 போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து இப்போ 5 இருக்குது, அதை வந்து 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேரு 2 ஷேராக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பாதி ஷேர் மிச்சம் இருக்கும். ஸோ நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக 2 மடங்கில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பிட்டுக்கு அப்புறம் 2 ஷேரு 5 ஷேராக மாறும். ஸோ இதுதான் நல்ல ஒரு 10 ஷேராக மாறும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். 5 ஷேராக தான் மாறும். நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பிட்டுக்கு அப்புறம் 2 ஷேரு 5 ஷேராக மாறிடும். ஸோ 2 ஷேருக்கு 5 ஷேர் ஸ்பிட்டு தருவாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, நான் வாய் குளறிட்டேன். ஸோ என்னென்னா 1:2.5, ஒரு ஷேரு 2 ஷேராக மாறும். நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 2 ஷேர் 5 ஷேராக மாறும். ஸோ இதுதான் சரியான ரேஷோ. ஸோ நீங்கள் 2 மடங்கில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது குறைவாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு பதில் அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்டர் வந்து அதர் பிவரேஜில் இருக்காங்க. வருண் பிவரேஜ் லிமிடெட். லுவருக்கா மீடியா அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் கரண்ட் பேஸ் ₹7.26 ஒரு பெனி ஸ்டாக்கு, 61 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 81%, 281% வந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் 578% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இந்த கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் நல்ல ஒரு சேல்ஸும் பண்ணியிருக்காங்க கம்பெனி. அதுமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 2 பைசா டிவிடெண்டாக தராங்க. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 4% வருது. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை 3 நாளுன்னு மென்ஷன் பண்ணது தவறு. அடுத்து இவங்க ரைட் இஷ்யூவும் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37,20,000 ஷேரை ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ஒதுக்கியிருக்க தொகைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரட்டப்படுற தொகைன்னு பார்த்தீங்கன்னா 28,11,00,000. ஸோ இது வந்து ரைட் இஷ்யூ மூலமாக கலெக்ட் பண்ண போகிறாங்க. ரைட் இஷ்யூ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ₹3 தராங்க. கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ₹7.26. ஸோ நல்ல ஒரு ரைட் இஷ்யூ ₹3 கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1, ₹2 ப்ரீமியமு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹3 ரைட் இஷ்யூ தராங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. கொடுக்குற ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 தராங்க. நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தால் ஒரு ஷேர் 6 ஷேர் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 14 ஆகஸ்ட்டில் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது 28 ஆகஸ்ட் க்ளோஸ் ஆகுது. இது வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்குள்ள கால அளவு. பட் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பம் இல்லை, 6 ஷேரை சேல் பண்ணணும்னா 14 ஆகஸ்ட்லேருந்து 22 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நம்ம சேல் பண்ணி ஆகணும். ஏன்னா அது இல்லை பை பண்ணாலும் பை பண்ணிக்கலாம். பட் இது வந்து ட்ரேட் ஆகிறது வந்து 6 ஷேர் ட்ரேட் ஆகுது 14 ஆகஸ்ட்லேருந்து 22 ஆகஸ்ட் வரைக்கும் தான் ட்ரேட் ஆகும். ஸோ ரைட் இஷ்யூ க்ளோஸ் ஆகிறது 28 ஆகஸ்ட்டு. ஸோ ரைட் இஷ்யூன்னு என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்து உங்கள்கிட்ட அந்த ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரைட் இஷ்யூவில் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ரைட் என்டர் பண்ண சேல் பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பம். அடுத்து 361 வேம் லிமிடெட் 1103 ரூபா கரண்ட் பேஸ், 244 கோடி ப்ராஃபிட்டு. இயர் இயரில் 33% வந்திருக்கு. ஸோ இயர் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டர் அண்ட் குவார்டரில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, 1% மட்டும் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இயர் இயர் பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ₹2 ஆல்ரெடி அறிவிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 7 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4% வருது. வருஷத்துக்கு 3லேருந்து ஒரு 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம 361 வேம் லிமிடெட். NHPC லிமிடெட் 105 ரூபா கரண்ட் பேஸ், 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 6%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 12 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க NHPC. நவ்நீத் எஜுகேஷன் லிமிடெட் 163 ரூபா கரண்ட் பேஸ், ₹2.60 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 13 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 தடவை டிவிடெண்ட் தராங்க நவ்நீத் எஜுகேஷன் லிமிடெட்.
கமிட்டட் கார்கோ கேர் லிமிடெட் 55 ரூபா கரண்ட் ப்ரைஸு 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1%. இதற்கான ரெக்கார்ட் வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க. ஸோ அது 14 ஆகஸ்ட்டாக இருக்கலாம். நான் எங்கெல்லாம் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டானது, நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டார் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர், வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 74, 80 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 15 ஆகஸ்ட்டாக இருக்கலாம். அது ஒரு ஹாலிடேவாக இருக்கனால மோஸ்ட்லி எக்ஸ்டே டேட் வந்து 14 ஆகஸ்ட்டாக இருக்கும். இல்லை ரெக்கார்ட் டேட்டும் 14 ஆகஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு டவுட் இருக்குது. பட் 14 ஆகஸ்ட் தான் கன்ஃபார்மாக இருக்கும். செக்டார் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க மதர்சன் சுமி. அடுத்து நம்ம பார்க்குறது என்னோடய ஃபேவரட் ஸ்டாக்கு போன வருஷத்தில் சம்மர்தன் மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் 194 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி சின்னதாக வீடியோ போட்டிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் லோவில் இருந்தது. கிட்டத்தட்ட 65 ரூபாவில் இருந்துச்சு போன மார்ச்சில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 194. ஸோ கிட்டத்தட்ட 200 படங்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்த 200% ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு. இதுக்கெல்லாம் நான் காரணம் நானும் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்குலாம் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்ல ஸ்டாக்கு, நல்ல ரேட்டில் கம்மியாக இருந்துச்சுன்னு அதை பார்த்து வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டேன். அந்த ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை பற்றி. அதுவும் என்னென்னா இந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு 52 வீக் லோவில் இருக்குன்னு சொல்லி தான் போட்டேன் தவிர நீங்கள் வாங்குங்களோ செல்லுங்க பண்ணுங்களோன்னு சொல்லல. பட் அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் பல மடங்கு வந்திருக்கு. பட் இவ்வளோ சொல்லியுமே அந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா நானும் ஹோல்ட் பண்ணல. கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட்டே விற்றுட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு, நம்ம நினச்சது மாதிரி ஃப்யூச்சரில் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ நான் மனசில் தான் நினச்சேன், பட் நல்லபடியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது குறுகிய காலத்தில் கொடுத்துருக்கு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும், பட் நாளாகவும் நினச்சேன். பட் குறுகிய காலத்துலேயே ஒரு 200% ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு தான் நம்ம ஃபேவரட் ஸ்டாக்கு சன்வர்தன். போன வருஷம் என்கிட்ட யார் கேட்டாலுமே என் வாயில் வர ஒரே ஸ்டாக்கோட நல்ல ஸ்டாக்குன்னு கேட்டால் இந்த ஸ்டாக்கு தான் வரும். பட் இப்போதைக்கு ரேட் ஓவர் தான். நான் வந்து பழசு தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் நடந்து முடிஞ்சதான் சொல்லுவாங்க, நடக்க போகிறது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் நம்ம வீடியோ போட்டுருக்க மாட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க 80 பைசா டிவெண்டு. ஸோ 65 ரூபா இருக்கும்போது இதே மாதிரி தான் 60 பைசா 7 பைசா டிவெண்ட் தந்தாங்க. இப்போ 200 ரூபா ஆகிட்டு அப்படி இருந்தும் அதே 80 பைசா தான் டிவெண்ட் தராங்க. ஸோ அதனால் டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2% தான் வருது. இதுவும் ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட்னு இருக்குது. அது டவுட்டாக இருக்குது. ஸோ எக்ஸிட் வந்து கம்பல்சரியாக 14 ஆகஸ்ட்டில் தான் இருக்கும். செக்டார் வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. சம்மர்தன் மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். கேகே ஷா ஹாஸ்பிட்டல்ஸ் லிமிடெட் 57 ரூபா கரண்ட் ப்ரைஸு 50 பைசா டிவெண்ட் அறிவிச்சிருந்திருக்காங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 3/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஆகஸ்ட்டு. செக்டார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. லிங்க் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 609, 5 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 3/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 21 ஆகஸ்ட்டு. செக்டார் வந்து ஸ்டேஷனரியில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் லிமிடெட் 316 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு ஷேர் வச்சிருந்தா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும், 2 ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக கிடைக்கும். இதற்கான ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி 9 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டார் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர் டிஜே மீடியா பிரிண்ட். திங்க்னிக் பிக்சர் லிமிடெட் 27 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. ஃபேஸில் 5 இருக்காத 1 மாற்றுறாங்க, ஒரு ஷேர் 5 ஷேர் மாறும். இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஆல்ரெடி இவங்க ஒரு ரெக்கார்டு அறிவிச்சிருந்தாங்க 5 ஆகஸ்ட்னு. இப்போ அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. புதிய ரெக்கார்டு வந்து 9 ஆகஸ்ட்டு. ஸோ கம்பெனி இப்படி தான் ரெக்கார்டை மாற்றிட்டே இருப்பாங்க. அது முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது நம்ம கடமை. செக்டார் வந்து அட்வர்டைசிங் அண்ட் மீடியாவில் இருக்காங்க. திங்க்னிக் பிக்சர்ஸ் லிமிடெட். ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் 508 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 3,51,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா NTPC லிமிடெட், SNJ டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட். NBCC இந்தியா லிமிடெட் 184 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 443,61,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. அடுத்த ரூல்கா எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 541 ரூபா. 13,43,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வந்து நிறைய கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக வெர்டிக்கல் வேர் ஹவுஸ் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் தான் அதிகமான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓரியன்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 380 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1,92,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது ரயில் கோச் ஃபேக்ட்ரி, மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி, ராபரேலி, நம்ம இந்தியன் ரயில்வே தான். அடுத்து அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது நவ்நீத் எஜுகேஷன் லிமிடெட் 163 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. இவங்க அந்த போர்டு மீட்டிங்கில் பைபேக் குறித்து முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி பைபேக் கொண்டு வராங்க, எப்படி கொண்டு வராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதேமாதிரி இன்னொரு ஸ்டாக்கு AIA அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் லிமிடெட்னு. அது வந்து நான் இப்போ தான் பார்த்தேன், நான் அப்டேட் பண்ண முடியல, அதனால தான் நான் வாயிலே இப்போமே சொல்லிடுறேன். அவங்களும் ஒரு பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதுக்கும் அதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. பட் இவங்க வந்து செக்டர்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷனில் இருக்காங்க. நம்ம நவ்நீத் எஜுகேஷன் லிமிடெட். அடுத்து TTK ப்ரெஸ்டீஜ் லிமிடெட் 937 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. இவங்களும் பைபேக் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்ஸில் இருக்காங்க. இந்த முடிவெடுப்போம்னு சொல்கிறது எல்லாம் உறுதியெலாம் கிடையாது. அது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. சிலரும் முடியாதுன்னு சொல்லி அவங்க மறுக்கவும் செய்யலாம். அது கம்பெனியை பொறுத்த இருக்குது, டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ 90% சான்ஸ் இருக்குது, 10% தான் சான்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நாளைக்கு ரிசல்ட் அறிக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா
டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர், ரெடிங்டன் லிமிடெட், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், சொனட்டா சாஃப்ட்வேர், கேபிஆர் மில்ஸ், பிர்லா சாஃப்ட் லிமிடெட், ரைட்ஸ் லிமிடெட், ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட், விகாஸ் ஈகோடெக், கேஆர்பிஎல் லிமிடெட், டாடா ஸ்டீல் லிமிடெட். அதுபோல் நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ இது முக்கியமான கம்பெனின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.